லாஸ்ட்டாக ஒரு 3 கிளாஸஸ் என்ன முடிச்சிருக்கோம்னா 6th அல்ஜிப்ரா 7th அல்ஜிப்ரா முடிச்சிருக்கோம். 8th அல்ஜிப்ராக்குரிய ஃபார்முலாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தேன், மனப்படம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுவோம். 8th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எக்ஸ் பவர் எம் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ஈக்குவல் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணணும். ஒயிட் போர்ட் டிஸ்பிளே ஆகுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகே. இப்போ பேஸ் ஈக்குவலா இருந்து டிவிஷன்ல இருந்தா பவரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் இது இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் எம் டிவைட் பை எக்ஸ் பவர் என்ன எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். அடுத்து இந்த ஃபார்முலா ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி. இதுக்கு இந்த ஃபார்முலா. இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ் மெமரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். எல்லாருமே இப்போ இன்னைக்கு வந்து 8 பேருமே புதுசாக தான் வந்திருக்கீங்க, அதனால ரீகால் பண்ணிட்டு போகிறேன். நம்ம சம்ஸ் செய்யும் போது ஃபார்முலா எழுதிட்டு தான் எழுதுவேன். சரி, அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணால் ஃபுல்லாக ஃபீட்பேக் 9:15 கிளாஸ் முடிச்சிருவேன். ஃபீட்பேக் சொல்லிட்டு தான் எக்ஸிட் ஆகணும். சரிங்களா? என்ன குறை இருக்குது, என்ன நிறைய இருக்குது, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அதை மட்டும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் பி தான் ஹோல் கியூபு, ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூபு, எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி. இந்த ஃபார்முலாவே ரிப்பீட் ஆயிருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னால ரிப்பீட் ஆயிருக்கும். அவ்வளோதான் இப்போதைக்கு. இப்போ நம்ம சம்ஸ் போவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது 8th இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 1 to 31 வந்து 6th அண்டு 7th அல்ஜிப்ரா மட்டும். இப்போ நம்ம கிளாஸ் எப்படி போகுதுன்னா 6th 10th வரைக்கும் இருக்க அல்ஜிப்ரா சம்ஸாக போகும். சரிங்களா? அப்படியே யூனிட் வைஸாக 6 to 10th வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம புக்கில் உள்ள சம்ஸை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே கொடுக்குறோம். புக்கில் நிறையா விஷயம் கண்டென்ட் இருக்குது. இதில் இது போக எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியுமா, சிந்தித்து பதில் கூறுக, இவற்றை முயல்க, குறிப்பு அப்படின்ட்டு ஒரு 4 கான்செப்ட் இருக்கும். அந்த 4 கான்செப்டையும் தூக்கி ஒரு ஃபார்முலா செட்டாக, அதாவது கொஸ்டின் செட்டாக போட்டு அது இந்த யூனிட் முடிஞ்ச பிறகு அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் 8th ஸ்டார்ட் பண்ணுறேன். 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 4xy3. இது வந்து நீளம், அகலம் வந்து 3x²y எனில் அதன் பரப்பளவை காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L into B. இங்கே L 4xy3, பெர்த் வந்து 3x²y. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, பேஸ் ஈக்குவலாக இருக்குது, மல்டிபிளில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பவரை வந்து ஆட் பண்ணணும். பவர் ஆட் பண்ண என்ன வரும், எக்ஸ் பவர் என்னங்க வரும்? 3 சார். ஆமாம், எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ எக்ஸ் +3 2 + 3 2 + 1 3. இங்கே 3 + 1 4. இதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், செவ்வகத்தின் பரப்பளவு L into B தெரிஞ்சால் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம ஸ்கூல் பையன் மாதிரி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் கொடுப்பாங்க. ரைட், இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் 33. ஒரு வங்கியில் ராம் என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் ரூபாய் 2000 தாள்களும், அது எத்தனைன்னு தெரியாது, ஒய் எண்ணிக்கையில் 500 தாள்களும், இசட் எண்ணிக்கையில் 100 தாள்களும் முதலீடு செய்கிறார். சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பெருக்கிடுவோம். அதாவது 200 தாளா 2000 தாள், அது எத்தனைன்னு எனக்கு தெரியாது. அதாவது முதலீடு செய்த தொகை.
இந்த 2000 ரூபா தாள் எனக்கு எத்தனைன்னு தெரியாது, எக்ஸ் எண்ணிக்கை. அப்போ என்ன எழுதிடலாம், 2000 எக்ஸு. அடுத்து ஒய் எண்ணிக்கையில் 500 தாள்கள், ரூபாய் 500 தாள். அப்ப 500 ஒய். நெக்ஸ்ட் 100 ரூபா தாள் எண்ணிக்கை என்னன்னா இசட், 100 இசட். இந்த 3 மதிப்பையும் கூட்டினா நான் முதலீடு செய்த தொகை கிடைச்சிடும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, இது வந்து ராம் முதலீடு செய்த தொகை. அடுத்து இன்னொருத்த என்ன சொல்றான் பாருங்க, மேலும் வேலவன் என்பவன் ராம் செய்த முதலீடை போன்று 3xy மடங்கு முதலீடு செய்தார் எனில் அவ்வங்கியில் வேலன் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? சரிங்களா, இப்ப வேலன் ஒருத்தர் முதலீடு செய்யறாரு, அதோட தொகை எப்படின்னா 3 டைம்ஸ் xy. இதே அமௌண்ட் அதோட என்ன சொல்றேன், 3xy, 2000 எக்ஸ், 500 ஒய், 100 இசட். சரிங்களா, வேலன் முதலீடு செய்த தொகை. அந்த அமௌண்ட் ராமோட 3xy எக்ஸ்ட்ரா. சரி, இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிடுமா, xy மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சிடும். இதை பாருங்க, இப்ப இந்த 3xyன்றது 3க்குமே காமன், இதுக்கு காமன், இதுக்கு காமன், இதுக்கும் காமன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 6000 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பவர் ஆட் பண்ணணும். ஒய் சிங்கிள் டேர்மா இருக்கு, நான் அப்படியே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 500, 1500. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிங்க, ஒய் லைக் டேர்ம் மல்டிப்ளை இருக்கு, ஸோ ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 300 எக்ஸ் ஒய் இசட். இதே வந்து வேலவன் முதலீடு செய்த தொகையாக இருக்கும். அதாவது கடைசி வரைக்கும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலை, எத்தனை தாள், 2000 ரூபா தாள், 500 ரூபா தாள், 100 ரூபா தாள்னு சொல்லவே இல்லை. சரிங்களா, 3xy டைம்ஸ் ராமோட அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காரு. அப்போ அதே ஆன்சராக இருக்கும். 6000 எக்ஸ் ஸ்கொயர் ஒய், 1500 எக்ஸ் ஒய் ஸ்கொயர், 300 எக்ஸ் ஒய் இசட். அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இது ரெண்டையும் பெருக்க சொல்றாங்க. இயற்கணித கோவையில் பெருக்கல் அண்டு வகுத்தல் பார்க்க போறோம். அடுத்து இயற்கணித கோவையில் பெருக்கல் வகுத்தல். இப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, 2x வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மியூட் எடுத்துவிட்டு நீங்க தான் பேச போறீங்க, ஆல்ரெடி 3 கிளாஸ் அட்டன் பண்ணவங்க ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2x வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 6x square. கேட்கல. 6x square sir. ஓகே, அடுத்து 2x வச்சு மல்டிப்ளை பண்ணி முடிச்சிருங்க. 6x squared minus 8xy. 8xy. Minus 8xy. ஓகே, நெக்ஸ்ட் Plus 15xy minus 20y squared. பிளஸ் பிளஸ் 15xy Minus 20y சாப்பிடு squared. உட்காந்து சாப்பிடு, அதே அங்க போய் உட்கார வேண்டாம். சரி, உட்காந்து சாப்பிட வேண்டியது உள்ள டேப்ல உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானே. இது பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இது இங்க ஒய் யாரு வந்து ஸ்கொயர் டேர்ம். படிக்கா? இங்க ரெண்டும் லைக் டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எழுதிடுறேன். இங்க லைக் டேர்ம் இருக்கு, மைனஸ் எக்ஸ்ஒய் பிளஸ் 15xy. இப்போ இதை ஆட் பண்ணணுமா செப்பரேட் பண்ணணுமா? Subtract பண்ணணும் சார். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்கு, செப்பரேட் பண்ணிட்டு பிக்கஸ் சைன் ஒன்று சைனை போடணும். பிக்கஸ் நம்பரோட சைன் 7xy. we get ஆன்சர். இப்போ இங்க எல்லா மேஜர் உள்ளாலும் உள்ள இருக்கீங்க. சரிங்களா, எல்லா மேஜர் உள்ளாலும் உள்ள இருக்கீங்க, அதனால ரொம்ப பேசிக்காக நடத்தி போறேன். அதுல எதுவும் டவுட்னா தாராளமா உடனே கேட்டுருங்க.
சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இயற்கணிதத்தில் பெருக்க. இந்த புத்தகத்தை வச்சு நான் எல்லாமே கரெக்டாக நடத்துகிறேன்னான்னு செக் பண்ணாமல் பாடத்தை கவனிங்க. பிடிஎஃப் அனுப்புகிறோம், அதில் செக் பண்ணுங்க. எதெல்லாம் டிஃப்ரெண்ட் சம்ஸோ எல்லா மாடலும் கவர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். 35 இது பாருங்க. வேலு தன்னுடைய படமொட்டும் குறிப்பேட்டில் ஒரு பக்கத்திற்கு 4 XY படங்களை ஒட்டினார். அதே போன்று 100 X² YQ படங்களை ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் அவருக்கு தேவை? X மற்றும் Y மிகை முழுக்கள் ஆகும். ஒரு பக்கத்துக்கு 4 XY, ஒரு பக்கத்துக்கு. அதே போன்று 100 X² Y² படங்களை ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் வேணும் அவருக்கு தேவை? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணுமா வகுக்கணுமா? பெருக்கணும் சார். ஏன் பெருக்கணும்? எத்தனை பக்கம் வேணும் தானே கேட்குறோம். டிவைட் பண்ணணும். ஏன் டிவைட் பண்ணணும்னா இங்க பாருங்க, மொத்தம் டோட்டல் வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 100 X² YQ பிக்சர்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பக்கத்துக்கு 1 பேஜுக்கு 4 XY ஃபிகர் வந்து இது பண்றாங்க, பேஸ்ட் பண்றாங்க. அப்போ எனக்கு எத்தனை பேப்பர் வேணும் தான் கேட்குறேன், எத்தனை பக்கம் வேணும் தான் கேட்குறேன். அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். X² YQ 4XY. இதை இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 25 டைம்ஸ். இது 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணுங்க, இது 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் 25XY² இருக்கும். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 25XY² பேஜஸ் எனக்கு தேவை. சரிங்களா? ஜஸ்ட் மினிட். இதுல எதுவும் டவுட் இருக்கா? புதுசா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எதுவும் டவுட்னா உடனே கேட்டுருங்க. மியூட் எடுத்து விட்டு கேட்டுருங்க. நோ சார். ரைட். எப்போனாலும் அதை நான் கேட்கலாம் மாட்டேன். நீங்கள் எப்போனாலும் மியூட் எடுத்து விட்டு பேசுனீங்கன்னா நான் பேசிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 8th அல்ஜிப்ராவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி, இன் மதிப்பை A+B² என்ற முற்றொருமை பயன்படுத்தி காண்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது 2 ஸ்கொயர்னா 2 × 2. சரிங்களா? இப்போ இதே இது என்ன இருக்குன்னா 2 டேர்ம் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. சரிங்களா? 2 டேர்ம் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, ஃபார்முலா இங்கே கொடுத்துட்டேன். எக்ஸாம்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம அந்த ஃபார்முலா மெமரி பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் புதுசாக இருக்கனால நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபார்முலா சொல்லிடுறேன். A² 2AB + B². இந்த முற்றொருமையை பயன்படுத்தணும். A+B² சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3A + 4C². சரிங்களா? இங்கே ஏன்ற இடத்துல என்ன இருக்கு, பீன்ற இடத்துல என்ன இருக்கு? நம்ம சம்மில் A is equal to 3A sir. B is equal to 4C. 4C அவ்வளோதான். இப்போ அப்படியே இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 3A² 2 டைம்ஸ் 3A 4C + 4C². அவ்வளோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ப்ராக்கெட் மறக்காமல் போட்டுருங்க. ப்ராக்கெட் போடலன்னா வேறு ஆன்சர் வரும், அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன மீனிங், இந்த ஸ்கொயருக்கு என்ன மீனிங்னா ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லா டேர்முக்குமே அது வந்து காமன். 6 24AC 4² 6². அப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க? 9A² + 24AC + 16C². அவ்வளோதான் ஆன்சர். அவங்க இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தீர்க்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம புக்கில் இருக்கிறத நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணனால, காப்பி பேஸ்ட் பண்ணனால அந்த மாதிரி வந்துருக்கு. சரி, நெக்ஸ்ட். இப்போ இதே நம்பர் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? 998² இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 998 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இது நார்மலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்ய போகிறோம்? எது A-B² ஃபார்முலா. அப்போ இது என்ன ஃபார்முலா? சென்டரில் மட்டும் என்ன வரும்னா மைனஸ் வரும். A² - 2AB + B². இந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டாங்க.
இப்போ நார்மலாக எக்ஸாமில் கேட்டால் நம்ம இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதை நான் என்ன மாற்றணும்னா 998 இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா 1000 - 2 தான் ஹோல் ஸ்கொயர். அது ரெண்டு ஈக்குவலா 998 ஹோல் ஸ்கொயர் நான் எப்படி எழுதிக்கிறேன் 1000 - 2 தான் ஹோல் ஸ்கொயர். 998 வந்துருச்சு. அதாவது எப்பயுமே இந்த ஸ்கொயர்னு வந்துட்டா யூனிட் டிஜிட் 0 வர மாதிரி, அதாவது 10 100 1000 10,000 வர மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்க இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு 100 இருக்கு, ஏக்கு பதிலாக 1000 இருக்கு, பிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க 1000 ஹோல் ஸ்கொயர். வேரியபிள் வச்சு வரும், அந்த நம்பரை வச்சு வரும், வேற எந்த கான்செப்டுமே நம்ம புக்கில் கொடுக்கல. 2 × 1000 × 2 + 2 ஸ்கொயர். அவ்வளோதான். 1000 ஸ்கொயர் பண்ண என்னங்க வரும் 10 lakhs, sir. எத்தனை ஜீரோ அதை மட்டும் வச்சுக்கோங்க 6 0. இங்கே ஒரு 4, ஒரு 4000, ஒரு 4. ரைட், இதை ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி சொல்லுங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 9,66,4. 99,04,000. சரி, 66,4. ஓகே இந்த எழுதிடுறேன். $9,96,004. we get answer. இப்போ நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. எக்ஸாமில் கேட்டால் இது 2 தடவை மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம், வேலை முடிஞ்சு. செக் பண்ணிக்கிங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கிங்க. ரைட், நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. a + b × a - b ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்போ a + b × a - b இது கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது, ப்ளஸ் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பேசுகிறால் மியூட் போட்டுட்டு அங்கிட்டு பேசுங்க. என்கிட்ட பேசுனா மட்டும் மியூட் எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுங்க. வீட்டில் பேசுறதுனா நீங்கள் அப்படியோட பேசுங்க, மியூட்டை போட்டு அங்கிட்டு பேசுங்க. என்கிட்ட பேசுனா மட்டும் அன்மியூட் எடுத்துட்டு என்கிட்ட பேசுங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா a² - b². இதுதான் ஃபார்முலா, வேற ஒன்றும் ஃபார்முலா இல்லை. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்க. 3x + 5y 3x - 5y. இந்த ஃபார்முலா என்ன, இதோட பியூட்டி என்னன்னா சென்டரில் இருக்க டேர்ம், அதாவது சிம்பிள் மட்டும் ஆப்போசிட்ல இருக்கும், மிச்ச வேரியபிள் ஃபுல்லாக சேமாக இருக்கும். மிச்சம் என்ன நம்பராக இருந்தாலும் அது சேமாக தான் இருக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இங்கே பாருங்க, ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா 3x, பிக்கு பதிலாக 5y. 3x தான் ஹோல் ஸ்கொயர், 5y தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே 3² x², 5² y², 9x², 25y². we get answer 9x² + 25y². அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரியணும், a² - b². நான் லாஸ்ட் கிளாஸே ஃபார்முலா மெமரி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு தான் கிளாஸை முடித்தேன். ரைட், அடுத்து பாருங்க. x + a × x + b ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x + a × x + b. இதுக்கு என்னங்க ஃபார்முலா? x + a × x + b. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியுமா? நானே சொல்லிடுவா. புரியல, சொல்லுங்க. ரைட்டா தப்பான்னு தெரியலைங்க சார். சும்மா சொல்லுங்க, நான் சொல்றேன். x² + 2ab எப்படியாங்க சார் வரும்? இல்ல இல்ல, X² × a + b, x + ab. கரெக்ட். அவ்வளோதான். சுகன்யா ஐயனான்றவங்க இதை டிஸ்பிளே கோடு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பேரை டிஸ்பிளே ஆகுது. ரைட், இதுதான் ஃபார்முலா. இது லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன், அந்த ஃபார்முலாவும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன், x + a × x + b.
ரைட் சைடு சொல்லலை, நம்மளுக்கு ரைட் சைடு தெரியணும். 5x + 3. டிஸ்பிளேல கோடு போடாதீங்கன்னா டிஸ்பிளேல கோடு போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க. ரைட், இப்போ பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 5x, a = 3, b = 4. அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இப்போ a + b என்னங்க வரும்? 7 sir. ab. 12 sir. அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. x², எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5x இருக்குது. 5x ² a + b 7x, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5x. 7 × 5x + ab 4 3s are 12. 25x², 35x + 12. இல்லைன்னு டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த சம் போயிடுவோம். இந்த ஃபார்மெட்டில் தெரியணும். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலாவே தெரியாது சார், இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. டைப் 2ல் சொல்கிறேன். என்ன செய்யலாம்னா, ஃபார்முலா மறந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 5x + 4 எல்லாத்துக்குமே கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? என்னன்னா இந்த ரெண்டு டேர்ம் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். மொதல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து 3 வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ணுவோம். 5x × 5x 25x² + 20x. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15x + 12 25x² ஒரு 35x + 12. ஆன்சர் வந்திருக்கும் பாருங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ணல, ஒன்றும் யூஸ் பண்ணல. சரிங்களா? அது ஸ்கூல் பையங்களுக்கு அதை ஐடென்டி யூஸ் பண்ணி செய்ய சொல்லுவாங்க. நம்ம அது தேவையே இல்லை, நம்ம வாட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 103 ஹோல் கியூப். 103 ஹோல் கியூப். அப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்குன்னா a + b தான் ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. இதுவும் லாஸ்ட் கிளாஸ் ஃபார்முலா சொன்னேன். a + b ஹோல் கியூப் ஃபார்முலா யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சா சொல்லுங்க. a³ + 3a² b + 3ab² + b³. அடி தூள், சூப்பருங்க. a³ 3a² b 3ab² + b³. இப்போ எனக்கு இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 100, b = 3. இப்போ இதை வச்சு தான் நான் ஃபார்ம் பண்ணுறேன். முதல் ஃபார்முலா இந்த இருக்கு எழுதிட்டேன். அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். a³ 100³ 3a² 100², b வந்து 3 3ab² 3² + 3³ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், 103 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் கிடைச்ச ஆன்சரை 103ஆல் மல்டிப்ளை பண்ணால் வி கெட் ஆன்சர். பட் நான் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி செய்கிறேன். பாருங்க, 100 கியூப் பண்ண போகிறேன். இங்கே 2 0 இருக்குது, 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 0 வரும். 6 0 வந்துருச்சு. அடுத்து இதை பாருங்க, 4 0 வரும். 2 3 4 4 0 வரும். 3 3s are 9. அப்போ 9 4 0. சரிங்களா? நெக்ஸ்ட் 3² 9, இங்கே ஒரு 3 27 ஒரு 2 0. 27 2 0. அடுத்து 3 3s are 9, 9 3s are 27. $10,92,727. சரிங்களா? நார்மலாக 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணி செய்ய சொன்னதுனால நம்ம எப்படி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதே இதுக்கு மைனஸ்னு வைங்களேன், ஆல்டர்னேட்டிவாக சிம்பிள் வரும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் வரும். அவ்வளோதான். y - 5 தான் ஹோல் கியூப். அதனால தான் இதை சொன்னேன். பாருங்கள், a - b தான் ஹோல் கியூப். இப்போ அதே ஃபார்முலா தான். a³ 3a² b
3ab² b கியூப். இங்கே ப்ளஸில் தான் ஆரம்பிக்கணும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ், இதுதான் ஃபார்முலா. எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஒய் இருக்கு. பிக்கு பதிலாக 5 இருக்கா -5 இருக்கா? இந்த 5 சம்மில் சார் 5 -5 இல்லையா? ஃபார்முலாலே 5 இருக்குல்ல சார். ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்கறனால கண்டிப்பாக எனக்கு -5 இல்லை, பிக்கு பதிலாக +5. இதே நிறையா பேர் குழப்பம். ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது, அதுக்கு எதுவும் சரியா போச்சா? பிக்கு பதிலாக 5 தான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய் கியூப் 3 y² × 5 3 × y 5² 5 கியூப். ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 15y² 25 75y 125. we get answer. சரியா? அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், ப்ளஸ் தெரிஞ்சாலே போதும். ஆல்டர்னேட்டிவ் சைன் ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டு வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். x + 3 x + 5 x + 2 எக்ஸ்பேண்டு தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா ஐடென்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அப்போ நம்மளுக்கு அந்த ஐடென்டி தெரியணும். அந்த ஐடென்டி தெரினா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். x + a x + b எங்கே பார்த்தோம்னா 7th பார்த்துருக்கோம். x² x × a + b × ab. இப்போ இதையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. x + a x + b x + c. ஃபஸ்ட்டு 3 டேர்மும் சேமாக இருக்குது. ஏபிசின்றது நம்பர், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. அதனால் a + b + cன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியணும். மேலே சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா x³ x × x × x × x x³. அடுத்து என்ன பண்ணணும்னா சிங்கிளாக ஆட் பண்ணிவிட்டு இது ஸ்கொயரு ஏபிசி செப்பரேட்டாக ஆட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா 2 2 ஆட் பண்ணுறோம். ஏபி பிசி சிஏ × எக்ஸு. அடுத்து டோட்டலாக ஏபிசி. இதோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், ஞாபகம் வரும். 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வரும் 3 டேர்ம்னால. சரிங்களா? இப்போ நம்ம சம்ம அப்படிக்கே நம்ம சம்முக்கு வாங்க. x + 3 x + 5 x + 2. எனக்கு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், பட் ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக 5 சிக்கு பதிலாக 2. இப்போ ஆன்சர் சொல்லுங்க. பாருங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள். x³ + கரெக்டு. 10x² கரெக்டு. 10x² plus இந்த ஒன்று என்ன 31 எழுதிடுவோம். 15 இந்த ஒன்று என்ன 15 எழுதிடுவோம். plus 15 + 15 + 10 + ஆ 6 6 10 31 + 6. டேரக்டாக எழுதிடுவோமா? ஓகே சார். நெக்ஸ்ட் 31x தானே சார்? நான் எழுதியிருக்கேன். x² போட்டு. சாரி கரெக்டு தான். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேக்டரைசேஷன். இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு இப்போ நம்ம பார்த்ததுக்கு என்ன சம்மந்தம்னா, ஃபேக்டரைஸ் பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஐடென்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது,
அதாவது காமன் எடுத்து சால்வ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. இப்போ இது எந்த மெத்தடில் வரும்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு. பாருங்கள், 4x²y 8xy. இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? அதாவது நம்பர்ஸு, வேரியபிள். எக்ஸ் ஒய் வேரியபிள் நம்பர் 4xy. கரெக்ட், 4xy. அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் தான் பார்க்கணும். வேரியபிள்னாலும் சரி நம்பர்னாலும் சரி மினிமம் தான் பார்க்கணும். மினிமம் பார்க்கும்போது இங்கே x² எக்ஸு, ஸோ எக்ஸை காமன் எடுத்துட்டேன். இங்கே ரெண்டுமே ஒய் தான் இருக்குது, ஸோ நான் என்ன எழுதிட்டேன், ஒய்யவே எடுத்துட்டேன். 4 8 நம்பரில் எது மினிமம்னா 4 காமனாக எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் எக்ஸ் இருக்கும். எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் செகண்ட் டேர்மில் 2 2 இருக்கும் சார். டைம்ஸ். அவ்வளோதான். எக்ஸை எடுத்துட்டேன். 2 4s 8, வேலை முடிஞ்சு. தட்ஸ் ஆல். இது என்னது? காமனாக நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் இருக்குது, நான் காமனாக எடுத்துட்டேன். இதே இது ஐடென்டி யூஸ் பண்ணி எப்படி காமனாக எடுக்க போகிறோம், அடுத்து அதே கான்செப்ட். x² + 8x + 16. சரி, இப்போ நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணுறதா? இப்போ இங்கே நம்மளுக்கு லாஸ்ட் என்ன இருந்துச்சு? மொத்தமே டோட்டலாக 2 டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு. 2 டேர்ம்ஸ் இருந்துச்சு, அதனால காமனாக இருக்கு. இங்கே நம்மளுக்கு எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க? 3 டேர்ம் இருக்கு. x² 8x + 16. அப்போ நான் எதுலேருந்து எந்த காமன் எடுக்க? x² காமன் எடுத்தா இங்கே மட்டும்தான் வரும். நம்பர்ஸை காமன் எடுத்தா இங்கே மட்டும்தான் வரும். நம்பர் எடுத்தா அப்போ மூணுலேயுமே காமனாக இல்லை. அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது? ஐடென்டியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது எப்படி ஐடென்டி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கும். பாருங்கள், √(x²) என்னங்க வரும்? x² ரூட் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்னு வரும். 16 ரூட் எடுத்தா 4 4ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ லாஜிக் என்னன்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன வரலாம்னா, a + b² வரலாம், இல்லை a - b² வரலாம். இப்போ இங்கே இருக்க சிம்பிளை வச்சுதான் நம்ம ரெண்டில் எந்த ஃபார்முலா டிசைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இந்த ஃபார்முலா தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். a + b² a² 2ab + b². ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கு பிள்ளைங்க என்ன எடுத்துட்டேன்? x² எடுத்துட்டேன். x². இதை எப்படி எழுதிட்டான்? 4² எழுதிடலாம். 2 டைம்ஸ் ab 2x × 4. ஆன்சர் வந்துருச்சான்னு பாருங்க. அப்போ எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. எது? இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன ஃபார்மெட் எழுதலாம்? a + b² எழுதிடலாம். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 4 2 பக்கத்தில் எனக்கு என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை போட்டு வேண்டியது. அப்போ x + 4 தான் ஹோல்² ஃபேக்டரைசேஷன். அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் x² + 8x + 16 ஆன்சர் வந்துடும். நீங்கள் இதை மறுபடியும் கிராஸ் செக் பண்ணாலும் வரும். பாருங்கள், அவ்வளோ. அந்த ஏயும் பியும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்து டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக ஐடென்டியை நம்ம யோசிக்கணும். டோட்டல் 3 டேர்ம்ஸ். ஸோ நம்ம யூஸிங் ஐடென்டி. எந்த ஐடென்டின்றது கொடுத்த கிவனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இருக்குது, பட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கான்னு பாருங்கள். 49x². 49 ரூட் அவுட் இருந்தாலே என்னங்க வரும்? 7x. இது 7, இது வந்து எக்ஸு. இங்கே இது பாருங்க 6, இது வந்து ஒய். ஒய். ரைட், ஓகே. இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ எனக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னா a - b² தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்க, 7x 49x², 84xy, 36y². இப்போ நான் என்ன ஃபார்மெட் எழுத போகிறேன்னா a - b². ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இது ரெண்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா a² 2ab + b². சரி, இதை பாருங்க. இப்போ இங்கே யூஸ் பண்ணிட்டேன், அதை அப்படியே எடுத்து செக் பண்ண போகிறேன். 7x தான் (2), 6y தான் (2). 2 டைம்ஸ் 7x 6y.
பாருங்க சென்ட்ரல் இருக்க டேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 12 12 7 84 இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நான் ரைட் சைடு ஃபார்மெட்டுக்கு இருக்கு, நான் லெஃப்ட் சைடு ஃபார்மெட் மாற்ற போகிறேன். மாத்திரை எப்படி மாற்ற போகிறேன் பாருங்க. a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். எனக்கு இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 7x, பிக்கு பதிலாக 6y, ஃபார்முலாவில் மைனஸ், வி கெட் ஆன்சர். அப்போ எனக்கு புரியல. ரைட் சைடு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, நான் லெஃப்ட் சைடு கான்செப்ட் எழுதிட்டேன். a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க. (46) 7c ஸ்கொயர் 2c மைனஸ் 5. இது ஏன் நான் சைடில் அப்படி காமிச்சிட்டே இருந்தேன்னா, இப்போ பாருங்க 5 மைனஸ் வேற இருக்கு, அது இருந்துட்டு போகுது. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா? ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்ல. கரெக்டா? ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கா? இல்லைங்க சார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இப்ப ஆல்ரெடி 3 டேர்ம்ஸ் வரை இருக்கு. டோட்டல் எனக்கு என்ன இருக்குன்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு. 3 டேர்ம்ஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்னா தேர்ட் டைப்புக்கு வரணும். தேர்ட் டைப் என்ன? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 7s 35. இது அனதர் மெத்தட். சென்டரில் இருக்கிறத இங்கே எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதுங்க வித் சைனோட. சென்டரில் இருக்கிறத சைனோட சைடில் எழுதுங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரணும், ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். அது மாதிரி ஃபேக்டர் எழுதணும். நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் 5 7s 35 அப்படின்னு சொல்லிடுவேன். அது எல்லாருக்கும் புரியாது. அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன். 1 × 35 35 என்னன்னா சான்சஸ் இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் 2 வராது, 2 டேபிள் வராது, அடுத்து 5 டேபிள் தான் வரும். 7 5s 35. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் +35, ஆட் பண்ணால் 12 போயிடுது. அப்போ நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது. ஆனால் சிம்பிளை செக் பண்ணால் தெரிஞ்சுவோம். இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் போடுறேன், -7 × 5 -35 ஆன்சர் வந்துருச்சு. ஆட் பண்ணால் எனக்கு -2 வரணும், -2 வருது. ஆனால் இங்கே +2 வருது. நம்மளுக்கு சிம்பிள் இங்கே +2. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மைனஸ் போடுறேன், இங்கே ப்ளஸ் போடுறேன். மல்டிப்ளை பண்ணால் 35, ஆட் பண்ணால் 7 - 5 +2. அப்போ எனக்கு என்ன கண்டிஷன் வந்துருச்சுன்னா -5 + 7 வந்துருச்சு. அப்போ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன், எப்படி ஃபேக்டரைஸாக மாற்ற போகிறேன், என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இந்த 2c நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம்னா, இந்த 2c +7c -5c -5. அப்போ நான் +2c நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 7c - 5c சப்ராக்ட் பண்ணால் வித் சைனோட நம்மளுக்கு வரணும். வந்துருச்சு. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதே வரும். மல்டிப்ளை பண்ணால் -35, ஆட் பண்ணால் +2 வரணும். சிம்பிளையும் போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடுங்க. பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இப்போ இதில் பாருங்கள் 3 டேர்ம் எனக்கு இங்கே 4 டேர்மாக வந்துருச்சு. 4 டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 2 டேர்மாக காமனாக எடுத்துடலாம். இதுல இருந்து எதை காமனாக எடுக்கலாம்? 7c சார். எடுத்தா ரிமைனிங் என்ன வரும்? c+1 வந்துருமா? c+1. இப்போ இதே டேர்ம் தான் இங்கேயும் வரணும், c+1 தான் இங்கேயும் வரணும். அப்போ இங்கே எதை காமனாக எடுத்தால் எனக்கு c+1 வரும். -5. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -5 × c -5c +-. அப்போ இந்த c+1 c+1 2 டேர்ம்ஸ் இருக்கதை 1 டைம்ஸ் எழுதிட்டேன். ரிமைனிங் இருக்கதை அப்படியே எழுதிடுறேன், 7c -5. தட் இஸ் ஃபேக்டர். ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ எனக்கு டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸ் வந்து எதுவும் காமனாக எதுவும் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. அப்போ மூணாவது கான்செப்ட் என்னன்னா, மூணாவது கான்செப்ட் தான் இது. மல்டிப்ளை பண்ணால் -35, ஆட் பண்ணால் +2.
இதே கான்செப்ட்ல இந்த ஃபேக்டரி சிம்பல் இது முக்கியம். அது ஒன்னா டேபிள்ல இருந்து நீங்க செக் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, 49 எக்ஸ் ஸ்கொயர் 64 ஒய் ஸ்கொயர். சரி, இப்போ வெறும் காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஐடென்டி தான் யூஸ் பண்ண போறோம். அது எப்படி நான் பார்த்தோன்னா ஐடென்டின்னு சொல்றேன்னா, ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கு. 49 எக்ஸ் ஸ்கொயர் ரூட் அவுட் வெளியே வந்தா 7, எக்ஸ் ஸ்கொயர் ரூட் அவுட் வந்தா எக்ஸ். 64 ஒய் ஸ்கொயர் 64 ரூட் அவுட் வந்தா 8, ஒய் ஸ்கொயர் ரூட் அவுட் வந்தா ஒய். அப்போ எனக்கு என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. சரி, இப்போ எனக்கு இங்கே ஏக்கு போல என்ன இருக்கு? 7 7x. 7x வேரியபிளோட சொல்லணும். நம்ம பாருங்க இதை எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நான் சொல்லிடுறேன். 7x தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8y தான் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா, ப்ளஸ் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. மைனஸ் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. சரி, இப்போ அப்படியே நம்ம ரைட் சைடு எழுத போகிறோம். 7x ப்ளஸ் 8y 7x மைனஸ் 8y வி கெட் ஆன்சர். அப்போ எப்படி பார்த்தோன்னு சொல்றேன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கு, அதனால எனக்கு இந்த ஃபார்முலா ரீகால் ஆயிடுச்சு. ஒரு 16 பேர் குரூப்ல இருக்கீங்க. 14 பேர் எதுவும் டவுட்னா உடனே கேட்டுருங்க. அந்த குரூப்ல யாரு எங்க இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்க எதுவுமே தெரியாது, என்ன மேஜர்ன்றதும் தெரியாது. டவுட் நீங்க தாராளமா கேட்கலாம், அதை கிளியர் பண்ணத்தான் நான் இருக்கேன். அவங்க நினைப்போம் இவங்கன்னா யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நம்ம வந்து கிளியர் பண்ணணும், நம்ம டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் காரணிப்படுத்துக. 4 டேர்ம் இருக்கு. எக்ஸ் கியூப் 15x ஸ்கொயர் 75x ப்ளஸ் 125. புக்கில் மொத்தம் 41 சம் இருக்கு. அதில் நான் செலக்ட் பண்ணி ஒரு 26 சம் 26 சம்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது. மிச்சம்லாம் பார்த்தோன்னே செய்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் அதை கலெக்ட் பண்ணலை. யாரோ ஒருத்தவங்க புக்கை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது செக் பண்ணுறாங்க, அதை நடத்துகிறத கவனித்து நோட் பண்ணுறாங்களான்னு தெரில. சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, கிளாஸ் முடிஞ்சோன்னா பிடிஎஃப்ல அனுப்புவோம். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்க, எது நடத்திருக்கேன் எது நடத்தலை, அது ஈஸியாக இருக்கா, அந்த ஃபார்மேட்டில் செய்ய முடியுதா, எக்ஸசைஸ் செய்ய முடியுதான்னு பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டேர்ம் இருக்கு, டோட்டல் 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனால் இங்கேருந்து எக்ஸை தான் காமனாக எடுக்க முடியும், இங்கே இருந்து 5 தான் காமனாக எடுக்க முடியும், பட்டு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இங்கே இந்த சம பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பெர்ஃபெக்ட் கியூப்ல இருக்கான்னு பாருங்க. பெர்ஃபெக்ட் கியூப்ல இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா நான் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஆர் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் நான் செய்யலாம். இங்கே ஆல்டர்னேட்டிவ் சைன் இல்லை, அப்போ இது கண்டிப்பாக இல்லை. இப்போ இதை பாருங்க, எக்ஸ் கியூப் ரூட்னா ஆன்சர் எக்ஸ். 125 கியூப் ரூட் போட்டால் என்ன வரும்? அதாவது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. கியூப் ரூட் இருந்து 3 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ் எடுத்து எழுதலாம். அப்போ 5 கியூபு. இப்போ பாருங்க, எக்ஸ் கியூபு இங்கே 5 கியூபு. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபு ஏ கியூப் 3a ஸ்கொயர் பி 3ab ஸ்கொயர் பி கியூப். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வச்சா நான் இதை தாராளமாக கெஸ் பண்ணிடலாம். பாருங்க 3, இங்கே என்ன இருக்குன்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, பிக்கு பதிலாக 3 இருக்கு, அவ்வளோதான் கான்செப்ட். அந்த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து பிளஸ் பி இன்ட்டு 3. 3a ஸ்கொயர் பி தானே, பிபி 3 வரலாம். பிளஸ் 3a இருக்கு, ஆன்சர் வருதான்னு பார்த்துக்குவோம். 3a பிளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்கு 3 ஸ்கொயர், வரல.
5 தானே, நான் என்னென்னமோ போட்டுக்கிட்டு உள்ள வேற நம்பர் போட்டு வச்சிருக்கேன். பிக்கு போல 5 போடணும், 3 போட்டு வச்சிருக்கேன். சரி, எக்ஸ் கியூப் போட்டாச்சு. 3 ஏ ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் இன்ட்டு பிக்கு பதிலா ஏக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயரு, பிக்கு பதிலா 5, அடுத்து 3 ஏக்கு பதிலா எக்ஸு, பிக்கு பதிலா ஒரு 25, 5 கியூப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் வந்துடும். எக்ஸ் கியூப் 15 எக்ஸ் ஸ்கொயர் 75 எக்ஸு ப்ளஸ் 125. 5 3 டைம்ஸ் பண்ணுறோம்னா 125. அப்போ எனக்கு ரைட் சைடு ஃபார்முலா வந்துருச்சு. லெஃப்ட் சைடு அதை நான் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சைன் வரல, அதனால் என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் சிம்பிளை எடுத்து வேலையை முடிச்சிடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பேஸில் இருக்கிறது 3 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5. சரிங்களா? ரைட். அப்போ 3 டைம்ஸ் எழுதியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா, பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கா, அதில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்து 2 டேர்மாக இருக்கா, அப்படி எல்லாமே செக் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆன்சரில் வந்து நின்றோம். ரைட். நம்ம மேத்ஸ் கிளாஸு வீக்லி 3 கிளாஸு, செவ்வாய்க்கிழமை 6:15 to 7:45, வியாழக்கிழமை சேம் டைம் 6:15 to 7:45, சனிக்கிழமை மட்டும் 8 to 9:30. வீக்லி கண்டிப்பாக 3 கிளாஸ் இருக்கும். கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா சாட்டர்டே சண்டே 3 hours கிட்ட கூட இருக்கும். சரிங்களா? இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் போகிறதுனால ஒரு 3 டெமோ கிளாஸ் கொடுத்துட்டோம். அதனால தான் கிளாஸ் இவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். ஸ்லோ மீன்ஸ் 9th 10th அப்படி 1 by 1 போயிடும், போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அட்மிஷன் லேட் பண்ணாமல் அட்மிஷனை போடுங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே நம்மளுக்கு 8 பி கியூப் 12 பி ஸ்கொயர் கியூப் 6 பி கியூ ஸ்கொயர் கியூ கியூப். நான் எப்பயும் சொல்கிற டயலாக் தான், வெற்றியை தீர்மானிப்பது தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஜிகேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் தான் சொல்லுவேன். மிச்சம் எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட் உள்ளவங்க மெமரி பண்ணிடலாம், பட் மேத்ஸை மெமரி பண்ண முடியாது. அப்போ உங்கள் வெற்றியை தீர்மானிப்பது 100க்கு 99% அது கணிதம் மட்டுமே. புரிந்தால் கணிதம் ஈஸி, இல்லைன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஃபார்முலா நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வாத்தியாராக இருந்தாலும் ஸ்டூடாக இருந்தாலும் ஃபார்முலா மெமரி பண்ணித்தே ஆகணும், வேறு வழி இல்லை. மக்கப் பண்ண மொட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா குழப்பம். கம்பேர் பண்ணி படிங்க. ரைட். இப்போ பாருங்கள், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், 8 பி கியூபு 8 எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2. பி கியூப் எப்படி எழுதலாம்னா பி × பி × பி. இது வந்து கியூப் ரூட்டில் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ் எழுதலாம், பி 3 டைம்ஸ் இருக்குது 1 டைம்ஸ் எழுதிடலாம். இங்கே கியூ கியூப் அது பிரச்சனை இல்லை. கியூ கியூப் கியூப் ரூட்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் கியூ மட்டும் வரும். அப்போ எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குண்ணா, ப்ளஸ் மைனஸ் வேறு ஆல்டர்னேட்டிவ்ல இருப்பாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் கியூபு. இப்போ எனக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2p, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குன்னா q. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் கியூப் 3x ஸ்கொயர் ஒய் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப். இந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள், 4 டேர்ம் இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2pன்னு போட்டேன். அப்போ பாருங்கள் 2p தான் ஹோல் கியூப். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். 2p தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு q, 3 × 2p q ஸ்கொயர் மைனஸ் q கியூப். முடிஞ்சு. சரி, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 கியூப்னா 8p கியூப், இது ஒரு 4 12p ஸ்கொயர் கியூப் 6p கியூ ஸ்கொயர் கியூ கியூப். நம்ம கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்க, நம்ம கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ ரைட் சைடு வந்துச்சு, நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் தான் நம்மளுடைய ஆன்சர். எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் எடுத்திருக்கேன்னா 2p, ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்னா கியூ எடுத்திருக்கேன், ஹோல் கியூப். இதே நம்மளோட ஆன்சராக இருக்கும். இல்லைன்னா வேறு எப்படி இருக்கும்னா
2p மைனஸ் q வந்து 3 டைம்ஸ் இருக்கும். நம்முடைய மேத்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே 6 to 10th வரைக்கும் அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டா 6th to 10th வரைக்கும் அதை நான் ஃபஸ்ட்டு பேஜ் ஃபஸ்ட்டு கிளாஸில் போட்டிருப்பேன். எந்தெந்த யூனிட்டில் இருக்குது, எத்தனாம் பக்கம் இருக்குது, தமிழ் மீடியத்தில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் எத்தனாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆர்டர் படி தான் நடத்துவேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதுபோக புக்கில் இருக்க இந்த டூ யூ நோ, ட்ரை திஸ், திங்கு, அப்படி திங்க் அபவுட் அப்படின்ட்டு ஒரு 4 கான்செப்ட் இருக்கும். அதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னா இதை டோட்டல் யூனிட் முடிச்ச பிறகு அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் ஸ்கூல் புக்கில் எந்த அளவுக்கு தரவு பண்ண முடியுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரவு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது. அந்த எண் என்ன? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது இருக்கலே கஷ்டமானது. எல்லாராலும் கொஞ்சம் யோசிச்சு 1க்கு 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது. ஒரு எண்ணின் 4 மடங்கு. அந்த ஒரு எண் என்னன்னு தெரியுமானா? தெரியாது. அந்த ஒரு எண் எக்ஸ் என்க. ரைட், எக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 4 மடங்குடன், அப்ப 4 மடங்குன்றதை எப்படி எழுதனா? 4x. அடுத்து என்ன எழுதனா? மடங்குடன் 18 கூட்ட 18 ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 4x + 18. அடுத்த ஸ்டெப்பு கூட்ட 28 கிடைக்கிறது. 28 கிடைக்குதுன்ற, அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 28 கிடைக்குதுன்ற. அப்ப அப்படியே ஈக்குவல் டு போட்டு 28 போட்டுருவோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சமன்பாடு தான் எழுதியிருக்கோம், சால்வ் பண்ண சொல்லலை. ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு கேட்கல, அவன் கேட்டது அந்த சமன்பாடு. சரிங்களா? அதனால அதை எப்படி எழுதிக்கிறோம்? 4x + 18 = 28 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம். இது சமன்பாடு, நம்மளுக்கு தேவையான சமன்பாடு, இயற்கணித சமன்பாடு. சமன்பாடு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்க, தீர்க்கன்னு சொல்லிட்டேன். 2x + 5 = 9. அப்போ இங்கே எக்ஸுக்கு பவர் என்ன இருக்குன்னு பாருங்க, 1. அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு தீர்வு இருக்கும். ஒரு தீர்வு, அது எந்த டவுட்டும் வேணாம். அப்போ என்ன பண்ண போறோம்? இங்கே என்ன பண்ண போறோம்னா, நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒன் சைடு, எக்ஸை வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடு வச்சுக்கிங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ +5 ரைட் சைடு போகும்போது -5 சப்ராக்ட் பண்ணால் 4. அப்போ எக்ஸு மல்டிபிள் இருக்கு, ரைட் சைடு போகும்போது டிவைட் ஆயிரும். x = 2. இப்போ இங்கே தீர்க்கன்னு சொல்லிட்டேன், அதனால நான் எக்ஸ் வெளி கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட் சமன்பாடு தான் கேட்டாங்க, அதனால நான் சமன்பாடு கொண்டு போயிருக்கேன். அப்போ நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒன் சைடு, வேரியபிள் XYZ என்ன கொடுத்துருக்கானோ வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், தீர்க்கலை, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு பவர் 1 இருக்கனால ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும், அதுக்கு மேலே தீர்வு இருக்காது. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட், நீங்கள் நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் சம் செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன டவுட் வருதோ எல்லா ஐடியாவும் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது லாஸ்ட் சம்மோட கம்பேர் பண்ணும்போது 2y - 5. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்பரை ஃபுல்லாக ஒன் சைடு, வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடுன்னு சொன்னேன். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இவ்வளோ தான் எனக்கு கான்செப்ட். அப்போ இதை ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு வந்துருங்க, நம்பரை லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போயிருங்க. 4y - 3 2y - 5 +5 மைனஸாக வந்துடும். இந்த -7 ரைட் சைட் போகும்போது +7 மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 2 டேர்ம் ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது, சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 5க்கு எல்சிஎம் என்னங்க வரணும்? எல்சிஎம்னா என்னென்னா 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 டைம் 1 3s 3, 5 டிவைட் ஆகுது, அதனால் 5ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 5 1 5s 5, வேலை முடிஞ்சு 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டேன்.
தட் இஸ் எல்சிஎம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 15. அப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் ஆஃப் 3,5னா 15. சரிங்களா? சரி, இப்போ இதை என்ன பண்ண போறேன், நான் இதை மாடிஃபை பண்ண போறேன். அப்போ எனக்கு டினாமினேட்டர் 15, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 ஆயிரும், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 ஆயிரும். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ இதே நம்பரால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். 5 × 4y 20y 3 2s 6y = 7. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 20y - 6y 15 × 7 14y 105. 105. எனக்கு என்ன வேணும், ஒய் தான் வேணும். அப்போ 105 ÷ 14. 105 14. இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 × 14. 2 டேபிள் வராது. என்ன வரும், 7 டேபிள் வருமானு பார்ப்போம். டினாமினேட்டர் 7 டேபிள் வருது. 2 டைம்ஸ் 105 7ஆல் டிவைட் பண்ணுங்க, வருது 15. 15/2 we get answer. அவ்வளோதான். அப்போ வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடு, நம்பர் ஃபுல்லாக ஒன் சைடு வச்சுட்டா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட், பேருந்தில் 56 பயணிகளில் சில பேர் ரூபாய் 8க்கான பயணச்சீட்டையும், சரி 8க்கான பயணச்சீட்டையும், மீதி உள்ளவர்கள் ரூபாய் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணம் ரூபாய் 500 பெறப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் என காண்க. சரி, மொத்தம் 500 ரூபா, மொத்தம் 500. சரி, இப்ப இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு இந்த மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுப்போம். என்ன கொடுக்க போறேன்னா, 8 ரூபாய் 8 பயணச்சீட்டு பெறுவது. பயணச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கை, பயணிகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்க. எத்தனை பேர் வச்சிருக்கான்னு தெரியாது, அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், 8 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தெரியாத வேரியபிள், அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ 8 ரூபா பயணச்சீட்டு வச்சிருக்கவன் என்னது 8x. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குன்னா 10 ரூபா பயணச்சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரூபாய் 10 ரூபாய் பயணச்சீட்டு வச்சிருக்க எண்ணிக்கை எனக்கு என்னன்னு தெரியுமானா தெரியாது. ஆனால் மொத்தம் 56 பயணிகள்னு தெரியும். மொத்தம் 56 பேசஞ்சர் இருக்கேன். அப்போ இங்கே என்ன வந்துடும், 56 - எக்ஸ்ன்னு வந்துடும். ஏன்னா 8 ரூபா பயணச்சீட்டு வச்சிருக்கவன், 8 ரூபா டிக்கெட் வச்சிருக்கவன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கணும் ஃபுல்லாக என்ன எனக்கு மிச்சம் இருக்கேன் வேணும், 10 ரூபா டிக்கெட்டும் வச்சிருக்கேன். அப்போ என்ன வேணும்னா மொத்தத்தில் இருந்து, அதாவது 56 பேரில் 8 ரூபா பயணச்சீட்டு வச்சிருக்கேன் எக்ஸ். சரிங்களா? மிச்சம் 10 ரூபா டிக்கெட் இருக்கு, இது 8 ரூபா. 10 ரூபா டிக்கெட் தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், 56 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, நெக்ஸ்ட். இப்போ பாருங்க, இதை இப்போ ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், 8x + 56x × 10 rupees. இது எத்தனை பேர், 8 ரூபா. இது என்னது 10 ரூபா. எத்தனை பேர் 10 ரூபா டிக்கெட் வச்சிருக்கேன். இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வருதுன்னா 500 rupees வருது. அப்போ இது சிம்பிளை பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. அந்த சமன்பாடை எழுத தெரிஞ்சுதான் வேலை முடிஞ்சு. 8x ஒரு 560, ஒரு 10x ஒரு 500. இப்போ இந்த நம்பரை ஃபுல்லாக வெளியே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வருது, -2x 500 - 560 -60 - 2x. அப்போ x = -60/-2. +2 போயிடாது, மல்டிபிள் இருக்கு, அதனால டிவைட்ல போகும். அப்போ எக்ஸ்ன்றது 8 ரூபா டிக்கெட் வச்சிருக்கேன், எத்தனை பேர்னா 30 பேர். 8 ரூபா பயணச்சீட்டு வச்சிருக்கேன் 30 பேர்.
அப்போ ருபீஸ் 8 ரூபா வச்சிருக்க பயணச்சீட்டோட பயணிகள் எத்தனைன்னா பயணிகள் 30. சரிங்களா? அப்போ 10 ரூபா டிக்கெட்டு 10 ரூபா டிக்கெட் வச்சிருக்க பயணிகளின் எண்ணிக்கை என்னன்னா மொத்த எண்ணிக்கை என்னன்னு தெரியும் எனக்கு 56ன்னு தெரியும். அப்போ 56 மைனஸ் 30 ஆன்சர் 26. அப்போ 26 பேர் 10 ரூபா டிக்கெட்டு 30 பேர் 8 ரூபா டிக்கெட்டு. வி கெட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. 30 இன்ட்டு 8 26 இன்ட்டு 10 இது ஒரு 260 இது ஒரு 240. அமௌண்ட் எவ்வளோ வந்துருச்சு 500 வந்துருச்சு. அப்போ நம்ம செஞ்ச கால்குலேஷன் கரெக்டு. இந்த சமன்பாடு எழுத தெரியணும் அவ்வளோதான். மொத்தம் 56 பயணிகள் பேசஞ்சர் இருக்கேன். 8 ரூபா டிக்கெட் எடுத்தவங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மீதி இருக்க வேணும்னா 56 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். வேற ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. அடுத்து பாருங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகனின் வயதை போல் 5 மடங்கு வயதெனில் மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? சரி, தீர்வு பாருங்க. இந்த ஏஜ் சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாருங்க. பிரசன்ட் ஏஜ் தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு யாரா இருக்காங்கன்னா இது என்னது? ஆமா, நபர். ஃபர்ஸ்ட் யார் இருக்குது? மகள். அடுத்து யார் இருக்கா? அம்மா. சரி, அம்மாவோட தற்போதைய வயது நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாயிரும்? அவங்களுக்கு 2 வயசு கூடிரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 2. அம்மாவுக்கு வயசு என்னன்னு பாருங்க. அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு. மகளின் வயது என்னன்னு தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ அவங்களோட 5 மடங்கு. அப்போ அம்மாவோட வயசு 5x. 2 ஆண்டுக்கு பிறகு அவங்களுக்கு 2 வயசு கூடிரும். 5x + 2 முடிஞ்சு வச்சு. இதை எழுத தெரிஞ்சா வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? இப்போ என்ன செய்றான்னு பாருங்க. 2 ஆண்டுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில். இப்போ பாருங்க என்ன சொல்றேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயதானது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 4 மடங்கு மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் மகளோட வயசு என்னது? எக்ஸ் பிளஸ் 2வா? எக்ஸ் பிளஸ் 2. இந்த சாம்பாடு எழுத தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சு. பாருங்க மறுபடியும் சொல்றேன். அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு 5x. 2 வருஷத்துக்கு அப்புறம் 5x + 2. மகளோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜா 2 ஆண்டுகளுக்கு பிறகு எக்ஸ் பிளஸ் 2 வேலை முடிஞ்சுச்சு. இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது இந்த இருக்கு 5x + 2 ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ மகளோட 2 ஆண்டுகளுக்கு பிறகு எக்ஸ் + 2 அதோட 4 மடங்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். +2 4x + 8. இப்போ அங்கே சொன்னது நம்பர் ஃபுல்லாக ஒன் சைடு, வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடு. 8 - 2 6 x. அப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னது? மகளின் வயது. அதைத்தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். மகளின் வயதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 6. அம்மாவின் வயது என்னன்னு கேட்குறேன். அம்மாவின் வயது என்ன பண்ணியிருக்கோம்னா 5x. அப்போ ஆன்சர் 30. இந்த இருக்கு. அம்மாவோட வயசு 5x. 5000 30. ஆன்சர் வந்துருச்சு. தற்போதைய அம்மாவோட வயது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது மகளோட வயசு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அம்மாவோட வயது கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். ஃபர்ஸ்ட் நம்ம பின்னம் எடுத்துக்கிறேன். பின்னம்னாவே எப்படி எடுத்துக்கலாம்னா x/y. இது என்னது? பகுதி தொகுதி. எது பகுதி? பழைய சோறு கீழே, துவையல் மேலே. பகுதி தொகுதி. சரி பாருங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதை நம்ம சொல்ல சொல்ல எழுத தெரியணும்.
பகுதியானது பகுதியை விட 3 அதிகம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சாரி, பகுதியோடவா தொகுதியோடவா? ஒரு பின்னத்தின் பகுதியானது சாரி, பகுதி தான். ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். அப்ப எனக்கு என்ன வந்துடணும்? எனக்கு பகுதி வேணும்னா தொகுதியோட 3 கூட்ட வேண்டும். சரி, அப்ப என்ன வந்துடும்? பகுதின்றது ஒய், தொகுதின்றது என்னது? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 3. அப்ப அந்த பின்னம் எனக்கு என்ன கிடைக்கும்னா, சரி 3 அதிகம். அப்பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட. பார்க்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் எழுதியாச்சு. அப்ப எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிவன் படி தொகுதி அப்படியே தான் இருக்கு, பகுதியில் மட்டும் எனக்கு இந்த சேஞ்சஸ் இருக்கு. எக்ஸ் பிளஸ் 3. சரி, இது ஃபர்ஸ்ட் கிவன், அது வாட்டுக்கு இருக்கட்டும். அடுத்த கிவன் பாருங்க, தொகுதியுடன் 2ஐயும் கூட்டிட்டேன். தொகுதியோட 2 கூட்டிட்டேன். பகுதியுடன் 9ஐயும் கூட்ட. அந்த 1ஆம் சாம்பான்ல தான் இந்த வேலையை பார்க்குறேன். 9ஐயும் கூட்ட எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பின்னம் கிடைக்குது. அந்த பின்னம் என்னன்னா 5/6. அந்த பின்னம் என்னன்னா 5/6 எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் என்ன? அப்ப எனக்கு என்ன வேணும்? முதலில் எடுத்துக்கொண்ட பின்னம் எதுனா இதுதான். இதைத்தான் நான் கண்டுபிடிக்க போறேன். பகுதியோட தொகுதியை கம்பேர் பண்ணியிருப்போம். தொகுதியோட 3 கூட்டினா அது எனக்கு பகுதி கிடைச்சிரும். அப்ப எனக்கு தேவை எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 3 தான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஃப்ராக்ஷனு. இப்போ நான் அதை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6x + 12. இங்க என்ன இருக்கு? x + 2, x + 12, 5/6, 5x + 60. வேரியபிள் ஃபுல்லாக ஒன் சைடு. அப்போ 6x - 5x, 60 - 12, x = 48. அப்போ எனக்கு தேவையான பின்னம் என்னன்னா எக்ஸ் பை, அதை முதல்ல எடுத்த பின்ன இது எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 3. அப்போ 48/48 + 3, 51. கிளாஸ் முடிஞ்சோன்னா ஒரு 1 hour என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம்ன்றதை பார்த்துருங்க. வேலை முடிஞ்சு. இதை அடுத்து படிக்கவே அவசியம் இருக்காது. எல்லா மாடலுமே கவர் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு தேவையான பின்னம் என்னன்னா, அவன் சொன்ன கான்செப்ட் படி பகுதியோட தொகுதி என்ன இருக்குது? தொகுதியோட பகுதி 3 கூடத்தான் இருக்கு. we get answer. சரிங்களா? நெக்ஸ்ட், ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்கள். இந்த மாதிரி சம்ஸ் தான் மேக்சிமம் டெட்டுக்கு வரும். பேப்பர் 1, பேப்பர் 2 திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். சரி, அப்போ ஒரு 2 இலக்கம் என்ன நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? XYன்னு எடுத்துக்கிறேன். அதாவது 10th பிளேஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ், யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கு? ஒய். யூனிட் பிளேஸ்ல ஒய், 10th பிளேஸ்ல எக்ஸ் இருக்கு. சரி, இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட அவ்விலக்கங்கள் இடம் மாறி விடுகிறது எனில் அந்த எண்ணை காண்க. சரி, அப்ப எனக்கு நான் என்ன எழுதுறேன்னா, அந்த 2 இலக்க எண்ணின் மதிப்பு என்னவா இருக்கும்? யூனிட் பிளேஸ்னா அப்படியே தான் எழுதுவோம். 10th பிளேஸ்னா 10 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 10x + y. சரிங்களா? சரி, அடுத்த ஒரு கிவன் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மளுக்கு ஒரு கிவன் என்ன தெரியும்னா, ஈரிலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 8ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப தனித்தனியா கூட்டினா அது 8. சரி, இது நம்மளுடைய கிவன், அவன் கொடுத்த கிவன். சரி, அப்ப நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? இதுல இருந்து நான் ஒய்யை மட்டும் எடுத்துக்கிறேன்.
இங்கே ஒய் தானே தேவைப்படுது. டபுள் வேரியபிள் நான் சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறேன். அப்போ 8 மைனஸ் எக்ஸு. அப்போ 10x ப்ளஸ் 8 மைனஸ் எக்ஸு சிங்கிள் வேரியபிளாக மாறிடுச்சு. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 9x ப்ளஸ் 8. கொடுத்த கிவனை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, புதிய எண் என்ன கிடைக்கும்னா அது இலக்கங்கள் இடம் மாறிடுதுன்ட்டாங்க. புதிய எண் எப்படின்னா இலக்கம் மாறிடுது, அதாவது ஒய்எக்ஸ்ன்னு மாறிடுது. அப்போ இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னா 10YA ப்ளஸ் எக்ஸு. அந்த யூனிட் டிஜிட்டு 10th பிளேஸ் இடம் மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் வேரியபிளாக மாற்ற போகிறேன். டபுள் வேரியபிள் இருந்தால் சால்வ் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒய்க்கு பதிலாக 8 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இங்கே டபுள் வேரியபிள் சிங்கிள் வேரியபிளாக மாறிடுச்சு. அப்போ 80 மைனஸ் 10 ப்ளஸ் எக்ஸு 10x 80 மைனஸ் 10x 80 மைனஸ் 9x முடிஞ்சு. இப்போ இந்த கிவனையும் இந்த கிவனையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபைனல் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா கொடுக்கப்பட்ட எண்ணுடன் 18ஐ கூட்ட, சரிங்களா, 9x ப்ளஸ் 8ஓட 18ஐ கூட்ட எனக்கு என்ன கிடைக்கும்னா புதிய எண்ணு கிடைக்கும்ன்றேன். எனக்கு கிடைச்ச புதிய எண் என்னன்னா 80 மைனஸ் 9x. இதை அவன் கடைசியாக சொன்ன கிவன், சரிங்களா. அதாவது கொடுக்கப்பட்ட எண்ணோட 18ஐ கூட்ட எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த புதிய எண் கிடைக்கும் 80 மைனஸ் 9x. இப்போ இதை சால்வ் பண்ணால் அந்த 2 இலக்க நம்பர் கிடைச்சிரும். 9x ப்ளஸ் 26 80 மைனஸ் 9x. சேம் சைனாக இருக்குல்ல, ஆப்போசிட் சைனாக இருக்கு, கேன்சல் பண்ணிடுறாங்க. 9x ப்ளஸ் 9x 80 ப்ளஸ் 26 106 18x. மைனஸ் 26 வரும் சார். இந்த 8 மிஸ் பண்ணிட்டேனா? ப்ளஸ் 26 அந்தாண்ட போனா மைனஸ் 26 தானே சார் வரும். புரியல ஹலோ சார், ப்ளஸ் என்ன மேம்? ப்ளஸ் 26 அந்த சைடு போனா மைனஸ் 26 தானே சார் வரும். 54 டிவைடட் பை 18 சார். வெயிட் ப்ளஸ் மைனஸ் மிஸ் ஆயிடுச்சு. 26 இங்கே மைனஸ் 26 தான் வரணும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது ஆன்சரு? 54 வருது. அப்போ நான் டிவைட் பண்ணால் 54 டிவைடட் பை 18 எனக்கு 3 வருது. சரி, அப்போ ஒய் என்ன வரும்னா 8 மைனஸ் எக்ஸ் வந்து 8 மைனஸ் 3. அப்போ ஒய் வந்து 5 வருது. ஒய் வந்து 5 வருது. அப்போ எனக்கு அந்த ஈரிலக்க எண் எக்ஸ் ஒய் என்ன வரும்னா 10x ப்ளஸ் ஒய் தான் என்னுடைய ஒரிஜினல் 2 டிஜிட் நம்பர். அப்போ 10 × 3 30, ஒய் வந்து 5, அப்போ 35. இதான் நம்மளுடைய ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம ஒரு 15 சம்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம்.